ஆவிக்குள்ள எழுப்புதல் உனக்குள்ள வரணும். 24 மணி நேரம் முழங்கால் பட்டி ஜெபம் பண்ண ஒன்றும் ஆண்டவர் கீழே செய்ய மாட்டார். இதெல்லாம் அந்த கிறிஸ்துகள். சிலர் ஃபுல்லாக ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. அழுது 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 புலம்பி 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 புலம்பி. எதுக்கியா ஜெபம் பண்ணுற? நீ பரிசுத்தத்துக்கு ஜெபம் பண்ணுறியா? பரிசுத்தத்தை நீ பெற்றால் மீது எல்லாம் இலவசமாக உனக்கு கிடைக்குமே. நீ காசுக்காக கூப்பிடுவேன் ஆண்டவரை பார்த்து, பணத்துக்காக கூப்பிடுவேன், தேவைக்கு கூப்பிடுவேன். உன் சரீர பரிசுத்தத்திற்கு கூப்பிடுகிறாயா? இல்லை. எதுக்கு இந்த உபவாசம்? எதுக்கு இந்த ஜெப போராட்டம்? டூப்ளிகேட். இயேசு சொன்னார்ல, பிதாவுடைய சித்தத்தை அறிந்து செய்கிறவனை அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு பிரயோஜனம் இல்லை. நல்லா பார்த்துடுங்க. மேலே வானத்தில் தேவர்கள் உண்டு, கீழே பூமியில் தேவர்கள் உண்டு. அதே வேளையில் அநேக கர்த்தாக்கள் இந்த பூமியில் உண்டு. கையை தட்டுங்க. அநேக கர்த்தாக்கள் பூமியில் உண்டு. ஆனால் பிதாவாகிய தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரே இயேசு கிறிஸ்து நமக்கு உண்டு. நமக்கு யார் வேண்டும்? கர்த்தாக்கள் வேண்டுமா? இயேசு வேண்டுமா? இயேசு தானே வேண்டும். அப்போ இயேசு சொன்னால் கேட்கணும். இயேசு சொன்னால் ஆர்சிக்காரங்க போய் ஞானஸ்தானம் எடுப்பாங்களா? முழுசானம் எடுக்க மாட்டாங்க. சிஎஸ்காரன் முழுசானம் எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்க. அப்போ யார் இவங்க? நான் ஆர்சியில் இருந்து சிஎஸ்சியில் பிரவேசித்து வெந்திகோஸாக மாறினவன். என்ன வெந்திகோஸ் நான் சொல்ல மாட்டேன். என்னை கேட்டால் நான் ஒரு கிறிஸ்தவன், அவ்வளோதான். மாறுவாங்களா? மாற மாட்டாங்க. பாவ மன்னிப்பு எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? 7 மெழுகுத்திரி கொளுத்துனா பாவ மன்னிப்பு கிடைக்குமா? என் நன்மை செய்தால் கூட பாவ மன்னிப்பு கிடைக்கும். செய்ய மாட்டாங்க. கேட்டால் எனக்கு இல்லை, இந்த ஒரு வார்த்தை தான் வரும். அவரவர் பாவம் செய்தது உண்டானால், பாவ நிவாரண பலி செலுத்தாமல் போனால் நீ பாவியாய் செத்து போவியே தவிர, புழுத்து நரகத்து போவியே தவிர பரலோகத்துக்கெல்லாம் போக முடியாது. அது கேரண்டி. நான் தான். எல்லாம் யோசிங்க. அவருடைய உள்ளத்தை தீட்டுங்க. இன்னைக்கு போய் என் சரீரத்தில் என்ன பாவம் இருக்கிறது, என் உள்ளத்தில் என்ன பாவம் கிடக்கிறது. இயேசு என்ன சொன்னார்? இச்சையோட பார்த்தாலே பாவம்னு சொன்னார். பார்த்தாலே விபச்சாரம் பண்ணினாய். இதை விட பெரிய தண்டனை என்ன இருக்கு? பார்த்தாலே விபச்சாரம் பண்ணினாய். இந்த நிலை மாறணும். இப்போ ஒரு தங்கச்சி இருக்கா, என் தங்கச்சி தான் இருக்கான்னு வச்சுடுவோம். என் தங்கச்சியை நான் முகமுகமாக பார்க்குறேன். பார்க்கும்போது எந்த இச்சை எனக்கு வரலன்னா நான் உண்மையான கிறிஸ்தவன். நான் ரொம்ப உற்று பார்த்து கொண்டு இருக்கிறேன். அப்போ இச்சை வருதுன்னா நான் ஒரு அந்தி கிறிஸ்து. தட்ஸ் அ டிஃபரண்ட். அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை உங்களை சோதிச்சு பாருங்கள். சரி, ரோட்டோரமாக ஒரு அழகான ஒரு ஸ்திரீ போகிறான், ஏன் உற்று பார்க்குற? சரி, இன்னொரு சகோதரி போகிறான், அவ்வளோதான். என் தங்கச்சி போகிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அப்படில அவள் எப்படி இருக்கிறா, எப்படி பார்க்குறா, எப்படி நடக்கிறா, எப்படி உடுக்கிறா, எப்படி இடை இருக்குது, எப்படி கால் இருக்குது, இதெல்லாம் பார்க்குறேன்னா நீ ஒரு அந்த கிறிஸ்து தானே. அவள் விபச்சாரம் பண்ணியாச்சுல்ல, என்ன தண்டனை உனக்கு? கடுமையான தண்டனை தான் வரும். பார்த்தாலே இவ்வளோ பெரிய தண்டனை. அப்பா விபச்சாரம் பண்ணினா எவ்வளோ பெரிய தண்டனை. இவ்வளோ பெரிய கொடூரமான தண்டனைகளை, பாவத்துக்குரிய தண்டனைகளை செஞ்சு வச்சுக்கிட்டு இயேசு என்னை அன்றைக்கே மன்னித்தார் என்று சொல்லி இன்றைக்கும் விபச்சார வேட்டையை நீ நடத்துவாய், ஆனால் உன்னையும் அழிப்பேன், உன் குடும்பத்தாரையும் அழிப்பேன். உற்சாம கையை தட்டலாம். அல்லேலூயா. வெளிப்பாடு 2ஆம் அதிகாரம், வெளிப்பாடு 2ஆம் அதிகாரம் 21, 22, 23 சேர்த்து சப்தமாய் வாசிப்போம். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அல்லேலூயா. பாருங்க, வெளிப்பாடு. அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய வருகையின் காலத்தில் தியானிக்க வேண்டிய அதிகாரம். சரி, பழைய ஏற்பாடை விடுவோம், புதிய ஏற்பாடை விட்டுருவோம். வெளிப்பாடு என்ன சொல்லுகிறது? விபச்சாரம் பண்ணால் உன்னையும் கொல்லுவேன், உன் பிள்ளைகளையும் கொல்லுவேன்னு சொல்கிறார். இதுக்கு என்ன மறு உத்தரவு கொடுக்க போகிறீங்க?
இதுக்கும் சொல்லாமா அது ஆண்டவர் அன்னைக்கு மன்னிச்சாருன்னு. காணிக்கை கொள்ளையிட்ட அனானியா சப்பீரியாவை கூட ஆண்டவர் கொண்டு போட்டார். இயேசு கிறிஸ்துவ கொண்டு போட்டார். பேதுருவா கொண்டா? அவர் பரலோகத்துக்கு போனது தான் கொண்டு போட்டார். பொய் சொன்னதுக்கே கொன்று போட்டார். ஏன் மன்னிப்பு கொடுத்துருக்காருல, எல்லா பாவங்களையும் அவர் மன்னிச்சிருந்தா பொய் சொன்ன அனானியா சப்பீராவை ஏன் மன்னிக்கவில்லை? ஏன் மன்னிக்கவில்லை? டீச்சர் அதுக்கு பேர் சொல்லுங்க. பொய் தானே சொன்னா, அவ பணம் அவ பொய் சொன்னா. இதில் இன்னும் அவருக்கு கோபம் இருக்கு. கொடுக்கல. ஏன் அப்போ ஏன் கொல்லணும்? இப்படி கன்னத்தை ஒரு கிள்ளு கொடுத்து விட்டா மதிய ஏன் கொல்லணும் சொல்லுங்க? அன்றைக்கே தன்னுடைய பாவத்தை நான் பேசுகிற பொய்க்கெல்லாம் அன்றைக்கே மன்னித்தார் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல, சொல்ல முடியாது. இதுதான் உண்மை. அவர் நம்ம செய்கிற பாவத்துக்கு நமக்கு தண்டனை உண்டு. நான் அதை தான் சொல்ல வரேன். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து மரித்து சிலுவையில் நிற்கிறாரு. அதை பார்த்து பாவம் செய்யாமல் ஒரு மனிதன் வாழ வேண்டும். அதான் பாயிண்ட். யூ வாஸ் த லிசன் பாடம். நீ பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு நான் சிலுவையில் நிற்கிறேன். அன்றைக்கு உயிரோடு இருந்தவர்களுக்கு நீ செய்த பாவத்திற்காக நான் நிற்கிறேன். அதான் பாயிண்ட். அன்றைக்கு இருந்தவர்களுக்கு பாவ மன்னிப்பு பரிந்துரை செய்தார். மன்னிக்கல, பரிந்துரை செய்தார். மற்றவனுக்கு பாவம் செய்யாதேன்னு வார்னிங் பண்ணார். விபச்சார ஸ்திரியை பார்த்து என்ன சொன்னார்? பாவம் செய்யாத, இனி செய்யாத. செஞ்ச அர்த்தம் என்ன? கொன்னுருவேன்னு அர்த்தம். அங்கோட உன் மகளே உன் பாவம் மன்னிக்கப்பட்டன்னு சொல்லியிருக்காரா? வேசிக்கு சொல்லியிருக்காரா? இல்லையே. நம்ம சொல்லுவோம் வேசியை மன்னித்த தேவன். எங்கே வேசியை மன்னித்தார்? கல்லால் அடிக்க வச்சார், ஊர் ஊராக துரத்தினார், வீதி வீதியாக துரத்தினார். அப்புறம் தான் இனி செய்யாதேன்னு சொன்னார். வாணி பண்ணி விட்டார், மன்னிப்பு கொடுக்கல. ஆகவே நமக்கும் அப்படி தான். நம்முடைய குடும்பங்களில் இயேசு கிறிஸ்துடைய மன்னிப்பு நமக்கு வந்தால் நமக்குள்ளே மாற்றம், நமக்குள்ளே முன்னேற்றம், நமக்குள்ளே செழிப்பு, நமக்குள்ளே ஆசீர்வாதம் கட்டாயம் தங்கும். எந்த மூலையில் தவறு இருக்கிறோமோ அதை அவரவர் தான் சோதித்தறிந்து அதில் தப்பித்து போங்க. கொள்ளை வியாதிகள் தேசத்தில் புறப்பட்டு வரும். இனியும் அவைகள் நம்மை கொன்று விடுவதற்கு முன்னாடி பரிசுத்தம் என்ற கவசத்தை நாம் போட்டுக்கொண்டால் எந்த கொள்ளை வியாதியும் தொட்டும் பார்க்காது, கிட்டையும் வராது. உற்சவமாக கையை தட்டலாம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். ஓசியா 9:7. விசாரிப்பின் நாட்கள் வரும், விசாரிப்பின் நாட்கள் வரும், நீதி சரிகட்டும் நாட்கள் வரும் என்பதை இஸ்ரவேலர் அறிந்து கொள்வார்கள். நீதி சரிகட்டும் நாள் வரும் என்று இஸ்ரவேலர் அறிந்திருக்கிறார்கள். உன் மிகுதியான அக்கிரமத்தினாலும் மிகுதியான பகையினாலும் தீர்க்கதரிசிகள் மூடரும் ஆவியை பெற்ற மனுஷர்கள் பித்தம் கொண்டவர்களுமாயிருக்கிறார்கள். ஆவியை பெற்ற மனுஷர்கள் பித்தம் கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள். கையை தட்டலாமா வேதவசனத்துக்கு? அப்படியே விளக்கம் சொல்லு. கவனம் எங்கே போச்சு? என்ன வசனம் சொன்னேன்? ஓசியா 9:7. நீயே வாசிச்சு நீயே விளக்கம் சொல்லு. விசாரிப்பின் நாட்கள் வரும். விசாரிப்பு நாட்கள்னா என்ன? நம்முடைய பாவங்களுக்கு ஒரு முறை விசாரிப்பார். எக்காலத்திலையும் வரலாம், எந்த நேரத்திலையும் வரலாம். விசாரிப்பின் காலம் வரும்.
நீதியை சரி கட்டுவேன். நீ செய்த அக்கிரமத்துக்கு நீதியை சரி கட்டுவேன். அதற்குரிய நாளும் வரும் என்பதை இஸ்ரவேலர் அறிந்து கொள்வார்கள். நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உன் மிகுதியான அக்கிரமத்தினாலேயும் மிகுதியான அக்கிரமத்தினாலும் மிகுதியான பகையினாலும் பகை தீர்க்கதரிசிகள் மூடரும் தீர்க்கதரிசிகள் மூடரும் ஆவியை பெற்ற மனுஷர்கள் பித்தம் கொண்டவர்களுமாய் ஆவியை பெற்ற மனுஷர்கள் பித்தம் கொண்டவர்களுமாக இருக்கிறார்கள். அரிசி சாப்பிடுவே போ. அரிசி சாப்பிடுவேன்னு சோறு சாப்பிடுவியா அரிசி சாப்பிடுவியா? அரிசி சாப்பிட்டாலும் பித்தம் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? பித்தம் பிடிச்சவனு போல இருப்பான், ஒன்றுக்கு உதவாது. சரி, விளக்க நீ சொல்லு. தீர்க்கதரிசிகள் மூடர்கள். ஏன் ஆண்டவர் சொல்றாரு தீர்க்கதரிசிகளை மூடர்கள் என்று குற்றம் சொல்கிறார்கள்? ஏன்னா அறிவில்லாதவர்கள். அறிவில்லாமல் போதித்து உங்கள் பாவங்கள் கழுவப்பட்டதென்று பொய் சொல்லி உங்களுக்கு சோப்பும் போட்டு பவுடரும் போட்டு அனுப்பிங்க, செத்தா நரந்து போவீங்க. கேட்ட கல்வாரி சிலுவையில் நம்ம தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்தார் அல்லவா? கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஒரு கூட்டம் நகையை கலத்திடும். பாவத்தை கலத்துறவன் நகையை நமக்கு கலத்துற நகை இல்லை. உற்சாக கையை தட்டலாம் இல்லையா? அல்லேலூயா. அடுத்து, அப்போ தீர்க்கதரிசிகள் சத்தியத்தை அறிவிக்கவில்லை. வரத்தை பெற்றவர்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்யாமல் உங்களுக்காக ஊழியம் செய்தார்கள். தனக்கென்றே ஊழியம் செய்தார்கள். கைதட்டலுக்காக. நான் பாருங்க, கைத்தட்டலை கேட்டு தானே வாங்குறேன். நீங்களா எங்கேயாவது கைத்தட்டி இருக்கா பிரதர்? நீங்கள் சொல்லுங்கள், வேத வசனத்துக்கு எங்கேயாவது கைதட்டிருக்கீங்களா? நீயா தட்டுங்க சொன்னால் தட்டுறீங்க. கீழ்ப்படிதல். சூப்பர். அடுத்து நெக்ஸ்ட்டு, ஆவியை பெற்ற மனுஷர்கள் பித்தம் கொண்டவர்கள். பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் பித்தம் கொண்டவர்கள். அன்றைக்கு என் மனைவி அன்றைக்கு அந்த ஆலயத்தில் போய் நடந்த சம்பவத்தை சாட்சியாக சொன்னார்கள். குலசேகரம் ஒரு கல்யாண மண்டபத்தில் சொன்னார்கள் சாட்சியாக. அன்றைக்கு அந்த பாஸ்டரு குட்டியான நகர்ந்து வர மாதிரி நகர்ந்து வந்து என் தலையில் கை வச்சு, நான் ஒதுங்கி போனாலும் கை வச்சார். அப்போ பிடிச்சி தலைவலி நம்பர் 1. ரெண்டாவது, நிறைய பேருக்கு தலையில் கை வச்சார். எல்லோரும் ஆட ஆரம்பித்தாங்க. உருள ஆரம்பித்தாங்க. கை அடித்தா பக்கத்தில் யாரும் இருக்க முடியாது. தன்னுடைய ஜாக்கெட்டு பின்னு வெளியே போனாலும் அவளுக்கு தெரியல. ஆடை மறைந்தாலும் அகன்றாலும் தெரியவில்லை. உணர்வற்றது போல பரிசுத்த ஆவியில் பெற்றது போல கூவி 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 இருந்தார்கள் என்று சொன்னார்கள். நான் கண்ணால் பார்க்கவில்லை, அவள் சொன்னாள். நான் கேட்குறேன், பரிசுத்த ஆவி வந்தால் இதா செய்யும்? நான் கேட்குறேன், பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வந்தால் நம்மை உணர்த்துகிறவர் தேவனாக இருப்பார். நம்முடைய பாவத்தை உணர்த்துகிறவராக இருப்பார். அப்படி பார்க்காத இப்படி பார்க்காதன்னு சொல்லுகிற தேவனாகவே இருப்பார். இப்படி கையடிக்காத அப்படி கையடிக்காதன்னு சொல்லுகிறவராக இருப்பார். உன் ஆடை அகன்று போகிறது ஒழுங்காக கட்டிக்கோன்னு சொல்லுவார். இது அப்படி இல்லை. பேய்க்கும் இந்த டூப்ளிகேட் பரிசுத்த ஆவிக்கும் ஒரே காம்பினேஷன், ஒரே கோஆப்ரேஷன், ரெண்டு ஒன்று போல இருக்கும். அப்போ பக்கத்தில் இருக்கிற ஆம்பளை கையடிச்சடிச்சுன்னு பாப்பா, இந்த பெண்ணுக்கு உடை எங்கெல்லாம் அகன்று போகிறதோ அதை பார்க்கிறவனாக இருப்பான் இல்லையா? அவனும் பரிசுத்தாய் பெற்ற எல்லாத்துக்கும் மேலே டூப்ளிகேட் பாஸ்டர் எல்லாம் ரசிச்சுட்டு இருப்பார். அதான் பித்தம் கொண்டவன். உற்சாம கையை தட்டுங்க. சொல்லுவாங்கல்ல பித்தம் முடிச்சவங்கன்னு, அதே மாதிரி தான் பித்தம் முடிப்பான். எனக்கு ஒரு பாஸ்டர் இருந்தார், இப்போ இந்தோனேஷியாவில் இருக்கார். ஒரு முறை அவரை அறியாமல் கொஞ்சம் கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஒரு ஜனவரி மாதம் கூட்டம், முதல் கூட்டம். கேரளாவிலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதில் பணக்கார ஸ்திரியை பார்த்து கரெக்டாக பிடிச்சிட்டார். அவளுக்கு தீர்க்கதரிசனம் சொன்னார். தீர்க்கதரிசனம் கரெக்டு தான், உண்மை தான். ஏன்னா அவளை குறித்து எனக்கு தெரியும், ஆனால் இவருக்கு தெரியாது சொல்லிட்டார். அப்போ நான் கேட்டேன், எல்லாருக்கும் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, நிறைய பேர் வந்திருக்காங்கல்லான்னு. ஜேபி, பணக்கார பொண்ணை பார்த்து ஒன்றை பிடிக்கணும், அவளுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லணும், அடுத்தவளுக்கு சொல்லக்கூடாது. அப்போ தான் அவங்களுக்கு நம்ம குறித்து பயம் உண்டாகும். அவங்க காலகாலமாக நம்ம பின்னாடி வந்துகிட்டே இருக்கணும்னு. சூப்பர் ஊழியக்காரன் இல்லை?
நான் கொடுக்குறதுக்கு வீட்டுக்கு போகும்போது கொடுக்குறதுக்கு கட்டாக பணம் வச்சுருந்தேன். நான் குலசேரத்தில் வண்டி ஏற்றி விட்டுட்டு எல்லா கட்டையும் நான் வச்சுருந்தேன். ஒரு சின்ன கட்டை மட்டும் கொடுத்து போண்டில் விட்டேன். எல்லோரையும் சரிசமமாக பார்க்க முடியாத கண்களுடையவன், பித்தம் கொண்டவன். இப்போ பணக்காரியை மட்டும்தான் ஊழியம் செய்யணுமா? ஏழைக்கு செய்யக்கூடாதா? தரித்திரம் செய்யக்கூடாதா? அதான் பித்தம் கொண்ட ஊழியக்காரர்கள், மமதை. அன்னைக்கு விட்டு அணையிலிருந்து இன்னைக்கு வர கான்டாக்டே கிடையாது. எனக்கு இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் கொடுத்ததே கண்ணால் பார்த்தா சாட்சி அவர் தான். நிறைய ஊழியக்காரர்கள் பித்தம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த பெங்களூரில் அந்த ரப்பரின்னு ஒரு பாஸ்டர் அங்கே போகிறாரு. ரப்பரியே என்ன பேர் என்ன ரப்ரியன்னா வரும். அவர் மகளுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு இந்த பிள்ளைங்க என்னட்ட தான் ஜெபத்துக்கு ஃபோனில் பண்ணாங்க. பாவம், ரொம்ப வயசானவர். சமீபத்தில் ஒரு டிவி வருது, மேடையில் அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. பெங்களூரில் கன்வென்ஷனாக உபவாச கூட்டமாக ஸ்டேஜில் அந்த ஒரு மந்திரியை கூப்பிட்டு போகிறாங்க. இவர் தலையெல்லாம் பஞ்சு முடி போச்சிருக்காரு. பஞ்சு முடின்னு என்ன, வெள்ளை முடி அடித்து போகிறாரு. மேடையில் போனதும் இந்த ஆடியன்ஸை பார்த்து ஒரு குசு விட்டார். அவ்வளோதான். இந்த பக்கத்தில் 10 பேர் ஆட ஆரம்பித்தாங்க. இந்த பக்கம் குசுன்னு விட்டார். அவ்வளோதான். இங்கே பார்க்காம நான் பார்க்குறேன், பின்னாடி ஒரு தினம் போய் சேரலையே இந்த குசு. அடுத்த கட்ட நான் பார்க்குறேன், இந்த ஆடுற பிள்ளைங்களெல்லாம் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. அந்த சர்ச்சு வாலண்டியர்ஸ் மாதிரி இருப்பாங்கல்ல, ட்ரெஸ் போட்டிருக்காங்க. மற்றவங்க நார்மல் ட்ரெஸ் போட்டாலும் ஒழுங்காக இருக்கிறான். நான் பிரதர் தான் இருக்கார், ஒழுங்காக இருக்கிறாரு. ஆனால் இது மாதிரி யூனிஃபார்ம் போட்ட ஒன்று இருக்கும், அது ஆகிரும். அப்புறம் சில கரணை அடிக்கும். சில ஒரு பையன் அனுப்பி நிற்கிறான், பாஸ்டரை பார்த்து அவன் திரும்ப குசு விடுதான், சூசுன்னு உட இப்படி ஆகுறாரு. கொஞ்ச நேரம் ஆகிட்டு அவர் தளர்ந்துட்டார். அப்புறம் எனக்கு கண் என்ன காட்டினார், உடா போய் அமர்ந்துட்டான். போய் இப்படி கண் அடைச்சார், போய் உட்கார்ந்துருக்காரு. அந்த டிவியை நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள். இதையே அந்த கிறிஸ்துடைய செயல்கள். கர்த்தருடைய வார்த்தை எங்கே வந்தால் இருக்கிற இடத்துல இருக்கிற ஆவி அங்கே எரியும், அங்கே அழியும், அங்கே ஆடும். இதை செட்டப்பு ஏன் பின்னாடி போகல? பின்னாடி பாவிகள் இல்லையோ?